வந்து நிக்கிறாங்க, சிம்பிளா இருக்கிறாங்க. நீங்க நல்லா மீண்டும் ஒரு உற்சாகமான பாராட்ட கொடுக்குறோம். குட் மார்னிங். என் பேர் தினேஷ்குமார், துர்கா தினேஷ்குமார். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அன்பு செல்வம் சுதாதா மேடம் நன்றி சொல்றேன். நான் வந்து ஒரு கவரிங் கடையில் ஒரு 18 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருமான வாய்ப்பு வந்து அடிஷனலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் அன்பு சார் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து தான் பண்ணுறோம். பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஃபுல் டைமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எலைட் கிளப் ட்ரீம் அச்சீவர்ஸ் மதுரை குழுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிராமத்துல இருக்க பொண்ணு வந்து இது மாதிரி கோட்லாம் போட்டு நிக்க வைக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய கனவு வேணும். இங்க வந்துட்டா நமக்கு கனவு இருக்கோ இல்லையோ நம்ம எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு இங்க லீடர்ஸ் வந்து மிகப்பெரிய கனவா வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய கனவுல தான் வந்து நான் இன்னைக்கு நிக்கிறேன். கனவு இல்லாம கூட வந்துடலாம், இங்க வந்துட்டா உருவாக்குறதே எப்படின்னு நமக்கு வந்து சூப்பரா சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த அற்புதமான வரத்தை கொடுத்த அன்பு செல்வம் சார், சுஜாதா மேடத்துக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உற்சாகமான நன்றியை பாராட்டுகிறேன்னு தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை வந்து இவங்க பார்ட் டைமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி என்னதான் போட்டு விட போறாங்க. ஏன்னா நைட்டு காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 11:45 தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த டயத்துல இதை பிசினஸா கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி நம்மளெல்லாம் போட்டு விடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடினா என் பையனுக்கு 2 வயசு, இன்னொரு பையனுக்கு வந்து 4.5 வயசு. அதனால வந்து பயந்துட்டு எனக்கு இந்த பொருளும் பிடிக்கல, எனக்கு இந்த வியாபாரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சார்ட்ட நான் சொல்ல மாட்டேன், இங்கதான் வந்து இவங்கள்ட்ட தான் நான் சொன்னேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுஜாதா மேடம் வந்து ரொம்ப புரிய வச்சாங்க, எதுக்காக இந்த பிசினஸ் எடுக்கணும், நான் எதுக்காக எடுத்தேன், இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே வந்து அவங்க எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிசினஸை ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்ச பின்னாடி இதை வந்து நான் எடுத்து பண்ணேன். இந்த மாசம் வந்து டைமண்ட் முடிக்கணும் அப்படின்றது வந்து மந்த் ஸ்டார்டிங் 2ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கே முடிவு பண்ணதுதான். இதை வந்து யாரும் எப்போ கேட்டாலும் அந்த இதுல சொல்லுவாங்க, அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு. அதே மாதிரி அச்சீவ் பண்ணி ஸ்டேஜ்ல ஏறும்போது தான் எல்லாருக்கும் தெரியணும், அது வரைக்கும் நீ வந்து வெறித்தனமா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுதான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல ஏற வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கோக்ரவுன் அப்படின்றது கரெக்டான டைம்ல நமக்கு கிடைச்சிருக்கு. சார் வந்து ரொம்ப வருஷமா கேப் விட்டாங்க அப்படின்னு நிறைய லீடர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கோக்ரவுனோட அருமையெல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது நமக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சோம். கரெக்டான சமயத்துல நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அந்த பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நினைச்சாததும் நம்மளை வந்து சூப்பரா கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். இடையில கொஞ்ச நாள்ல இந்த மாசத்துல வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லாம, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சிச்சுவேஷன் சரியில்லாம போச்சு. ஏன்னா இவங்க வேலையில இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. வருமானம் அப்படின்றது நம்ம வெஸ்டீஜ்ல இருந்து வர்ற வருமானம் மட்டும்தான். இதை மட்டும் நான் புத்திசாலித்தனமா அப்பவே நான் எடுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த சொல்லுவாங்களே நடுரோட்ல நிக்கிறது, அதுதான் நான் நின்றுருப்பேன். அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய இந்த வருமானம் வந்து கண்டிப்பா எங்களை வந்து ரொம்ப சூப்பரா இயக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா வெஸ்டீஜுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில வந்து பண்ணலாம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே 18 வருஷமா வேலை பார்த்து முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு சார் சொன்னாங்க, கடவுள் ஓனர் தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து வெளியே துரத்தாத நிலைமையில தான் வந்து வெளியே துரத்தி விட்டாங்க. அதுதான் உண்மையான சிச்சுவேஷன். அதுதான். ஸோ மற்றபடி நான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெஸ்டீஜுக்காக நான் வந்து வெளியில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சேர்ந்து பண்றேன்னு சொன்னோம். எந்த இடத்துல ஓனரை வந்து தெய்வமா நினைச்சு ஒய்ஃபுக்கு அப்புறம் ஓனருக்கு அப்புறம் தான் ஒய்ஃபே அப்படின்னு இருக்கவங்க தான் இவங்க. ஸோ அந்த இடத்துல வெளியில வந்ததுனால வெறித்தனமா அந்த வளையக்கார ஸ்ட்ரீட்ல போய் கார்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் உணர்ந்து நின்றுருக்கோம். எல்லா லீடர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். பிரபஞ்சம் அப்படின்றது வந்து எனக்கு இந்த இடையில சிச்சுவேஷன் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப வந்து நான் என்ன நினைச்சுக்கிட்டே நான் இதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கேக் கட் பண்ற மாதிரியும், நான் பைக் பிடிச்சி பேசுற மாதிரியும், சேம்பர்ல வந்து அவார்ட் வாங்குற மாதிரி இதைத்தான் நான் அதிகமா நினைச்சுட்டே இருந்தேன். நான் என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன பாயிண்ட் இருக்கு, எத்தனை அச்சீவர்ஸ் நினைக்கவே இல்லை. நான் இப்படி வந்து மைக்கில் பேச போறேன், கேக் கட்டிங் நடக்க போது, என்னை பேச வைக்க போறேன், இதை மட்டும்தான் நான் ஒரு 20 நாளா நினைச்சேன். ஸோ எனக்கு பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். விஷயம் தேங்க்யூ.